ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக அமையணும். அதே போல் எப்போதுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு இருப்போங்க. நம்மளோட லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது லாஸ்ட்டு சனிக்கிழமைக்கு எடுத்தது. அன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த பொழுது எனக்கு எப்படி போச்சுங்கிறது இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பசங்களை டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு நேராக கடைக்கு தான் வந்திருந்தேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தேன். பசங்களுக்கு கொஞ்சம் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்க வேண்டியது இருந்தது. பசங்களையும் கூட்டிகிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்கலாமே அப்படிங்கிறனால தான் நான் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். என்னதான் நம்ம வாங்கிட்டு கொடுத்தாலுமே அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்குறது அது ஒரு தனி சந்தோஷம்தான். ஏன்னா ஒன்று பசங்களை கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆகும். சரி, எப்போயாவது ஒரு தடவை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்துறது. கடைக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கிறது எங்கள் வெற்றிக்குட்டியே சொல்லுவான். நீயே சரி அக்கா பெருசாக எடுத்துக்கிட்டாலே, நீ இரு ஓப்பன் பண்ணாத. நீ ஏன் பெருசாக எடுத்துக்கல? அக்கா எடுத்துருக்கத பார்த்து உனக்கு ஆசையா இல்லையா? ஏன் உனக்கு அந்த 14 கலரே போதுமா உனக்கு? சரி, அக்கா டிஸ்டர்ப் பண்ண மாட்டியே? அப்புறம் அக்கா பெருசாக வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டியே? சரி, அது என்ன கம்பெனி அது? கம்மி ஓகே. அக்கா அது என்ன கம்பெனின்னு பாரு. அதை கூட பார்க்கலையே. கேமலா? சரி, 24 கலரா? சரி, பரவாயில்ல விடு. நீ குட்டி பையன் தானே. டிப் பென்சில் அம்மாவோட போட்டு காமிங்க. ஏய் ஐலைனர் ஏய் அது கரெக்டாக யோசனை பண்ணி ஏய் அது யோசனை பண்ணி சொல்லு. ஹைலைட்டர். சரி சரி சரி, அது குழந்தை இது மாற்றி சொல்லிச்சுடி. பரவாயில்லடி விட்ரி. ஹைலைட்டர் அடி. அது ஒன்று தான் இருக்கா? இன்னொன்று எதுக்கு? சரி, சாக்லேட் இன்னைக்கு உனக்கு எதுக்கு சாக்லேட்டா சொல்லுங்க. என்ன மார்க் எடுத்துக்கிறீங்க இன்னைக்கு? டெஸ்ட்டில் தான் என்ன மார்க் எடுத்தீங்க? 84. அக்காட்ட கொடுத்துரு, உடச்சிடாத. அக்காட்ட நீயே ஷேர் பண்ணு. என்னது? சோலி முடிஞ்சுது? எதுக்கு சோலி முடிஞ்சுது? போ. அது என்னது? சரி, அது என்னது? சேஃப்டி பின். அடுத்தது மெஹந்தி. அடுத்தது கிளிப்பு. அப்புறம் என்னென்ன கலர் பென் அது? அம்மா இது என்ன பெண்ணுடா சொன்ன? புதுசாக எடுத்து எடா. அது என்ன பெண்டா? அது என்ன பெண்ணுடா? இங்கே வாடா. ஆ, சிடி மார்க்கரா? ஆ ஆ, கம், ஃபெவிகால். அடுத்தது இது என்ன? டிப்பு. டிப்பு எடுத்தியாடாமா? ஆ, முன்னாடி வாங்கி கொடுத்தேன். அது என்னாச்சு? காலியா? சரி காமி. அம்மா அந்த க்ளோ கன் எடுத்துருவாடா. இது போட்டு பாரு, செட் ஆகுதான்னு பாரு. அதனால தான் ஒன்று எடுத்துகிட்டு சரி, அதான் செட் பண்ணி பாரு, ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு பாரு. இல்லைன்னா வேறு வாங்கலாம்.
இப்போ லீவ் விட்டதுலேருந்து பசங்களை வந்து கோயிலை தவிர வேறு எங்கேயுமே வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடியல. அதனால தான் சரி கடைக்கு போகிறோமே, சரி அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு தான் பசங்களை டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு கடைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சும்மா ஒரு குட்டி ஷாப்பிங் தான். பசங்க என்னென்ன வேணும்னு கேட்டாங்களோ அதை மட்டும் வந்து வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வந்தேன். சாக்லேட் வந்து பசங்க கேட்டிருந்தாங்க. வெற்றிக்குட்டி இன்றைக்கி வந்து கொஞ்சம் மார்க் அதிகமாக எடுத்திருந்தேன். அம்மா மார்க் அதிகமாக எடுத்தால் சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால 2 பேருக்கும் வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு அழைச்சிட்டு வந்தேன். கலர் டெஸ்டிங் பண்ணுறியா? ஆ கரெக்டாக இருக்கு எல்லா கலரும்? கொஞ்சம் பீச் அண்டுக்கு பீச். பீச்சா? பீச் கலரா? ஸ்கின் கலரா? காமிக்கவா? காமிங்க. வாவ், சூப்பர் கலர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர், ஸ்கின் கலர். அந்த கலரில் பெயிண்டிங் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும் வீட்டு. சூப்பராக இருக்குதாடி. அம்மா 3 கிரீன். 3 கிரீன்மா. என்னென்ன கலர்? டார்க்கு, லைட்டு, அப்புறம் மீடியம். இது மீடியமா? அதான். சூப்பர் சூப்பர். நல்ல பிள்ளை. ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களாட்டுக்கு மேமு, எழுதணுமே. ஓகேவா? டியூஸ்டே வெட்னஸ்டே லீவு. ஆமாம், மேம் திருப்பதி போகிறாங்க. அதான் எப்போ சொல்லிட்டாங்க. இப்போ மண்டே ஒரு நாள் தான் டியூஷனா? அப்புறம் 4 days தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஆமாம். வெளியில் போயிட்டு வந்ததுமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வழக்கம் போல் என்னுடைய கிச்சன் ரொட்டீன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். நான் துணியை எடுத்து வந்து வச்சது வந்து மடிக்கவே இல்லை. சரி சமையல் வேலையை பார்த்துட்டு துணியை மடித்து வச்சிடலான்ட்டு வந்து இருக்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இல்லை ஒரு 7:30 மணிக்குள்ளே நைட்டு டிஃபன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் ஒரு 9லேருந்து 9:30 மணிக்குள்ளே கிச்சன் வேலை எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சு ஆகணும். இது ரெகுலராக வந்து நான் அந்த டைமிங் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ராகி சேமியா தான் வந்து செய்யலான்ட்டு இருந்தேன். அதை உப்புமா மாரி கலர்லான்ட்டு இருந்தேன். அப்புறம் சாதனாப்பா வந்து பார்த்திங்கன்னா முட்டை வாங்கிட்டு வந்ததுமே பிரியாணியை வந்து பண்ணிவிட்டு பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு வந்து சொன்னதுனால சரின்ட்டு அப்புறம் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மதியமே வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். சரி நம்ம கிரைண்டரில் மாவு போட்டு விட்டுட்டு நம்ம சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு முட்டையை வந்து அடுப்பில் வச்சிட்டோம்னா அது வந்துட்டுருக்கும். அந்த கேப்பில் வந்து கிரைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போதுமே நான் உளுந்து தான் வந்து போட்டு விடுவேன். கிரைண்டர் எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு தொடச்சி விட்டுட்டு அப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டு விட்டுட்டோம்னா அதை எப்படியும் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அதுக்குள்ளே வந்து சமையல் வேலை, பாத்திரம் விளக்குறது இது எல்லாமே வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். நாம் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் அது நடக்கிறது ஒன்றா தான் இருந்தது. உளுந்து போட்டு விட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி பட்டன் ப்ரெஸ் பண்ண ஆனே ஆகலைங்க. அதாவது கிரைண்டர் சுத்தவே இல்லை. உண்மையிலே ரொம்ப பயந்துட்டேங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு கடைசி நல்லா தானே மாவு வரைச்சோம், கிரைண்டர் ஏன் ஓடலைன்னு சொல்லிட்டு உண்மையிலே பயந்துட்டேன். இது என்னடா ஒரு புது செலவு வைக்க போதான்னு கூட மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு மாற்றி மாற்றி போட்டு பார்த்தாலும் அது ஓடவே மாட்டேங்குது. அப்புறம் சாதனாப்பா வந்து பார்த்தாங்க, அவங்களும் வந்து சரி பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் வேறு ஃப்ளக் பாயிண்டில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃப்ளக் பாயிண்ட், அதாவது சிங்க்கு பக்கத்தில் இருக்க ஃப்ளக் பாயிண்டில் போட்டு விட்டதுமே ஆன் ஆகிடுச்சு. அப்போ தான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. ஃப்ளக் பாயிண்டில் தான் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி எதுக்கும் நம்ம மிக்ஸி ஒரு தடவை போட்டு பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 15 நிமிஷத்தில் கொஞ்சம் நேரத்தில் நான் டென்ஷன் ஆகிட்டேங்க. அப்புறம் கிரைண்டர் ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆனேன். கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மற்றபடி இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் சாதனாவை வந்து கட் பண்ணி தர சொல்லிவிட்டேன். சிங்க்குக்கு பக்கத்தில் கிரைண்டர் வச்சுருக்கிறதுனால சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மாவு அரைச்சதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் வந்து பாத்திரம் விளக்க முடியும். எப்போதுமே இட்லிக்கு மாவு அரைக்கும் போது அது எந்த டைமிங்காக இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து அந்த சமையல் பண்ணுறது, பாத்திரம் விளக்கும் போது அந்தமாரி டைமிங்கில் தான் நான் மாவு அரைக்கிற வேலையை வந்து பார்ப்பேன். ஏன்னா மாவு அரைச்சிக்கிட்டு இந்த வேலைகளையும் வந்து கையோடு வந்து முடிச்சிடுவேன். எனக்கு கிச்சன் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். நான் அப்படி தான் வந்து பிளான் பண்ணி நான் இட்லிக்கு வந்து மாவு அரைப்பேன். தனியாக வந்து மாவு அரைக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுக்கு மிக்ஸிங் இந்த ஃப்ளக் பாயிண்டில் போட்டு செக் பண்ணி பார்த்தேன், ஓடவே இல்லை. அப்போ ஃப்ளக் பாயிண்டில் தான் ஏதோ மிஸ்டேக் இருந்திருக்குது. அப்புறம் இந்த சைடு வச்சு தான் வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சேன். எங்களுக்கு நைட்டில் பார்த்திங்கன்னா இந்த வெண்பொங்கல், பிரியாணி, இந்த சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தால் நைட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து சாதனாப்பா அதுமாரி ஆசைப்பட்டதுனால அவங்களுக்காக தான் மெயினாக இன்றைக்கி பிரியாணி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன்.
ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி பிரியாணி வந்து பண்ணுறேன். இன்றைக்கி எதுவும் அரைச்செல்லாம் வந்து ஊற்றலை. குக்கரில் எண்ணெய் சேர்த்து இந்த தாளிக்கிற மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வந்து வதக்கிட்டு இருந்தேன். அதை வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து முட்டையை வந்து தோல் உரிச்சிட்டு அதை வந்து மசாலா, அதாவது மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வானலில் வறுத்துட்டு கடைசியாக தான் வந்து பிரியாணியில் வந்து சேர்த்துப்பேன். அதையும் வந்து ரெடி பண்ணிட போகிறேன். ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரி வந்து பிரியாணி வந்து செய்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வதக்கிட்டு தான் வந்து செய்கிறேன். மேக்ஸிமம் பசங்க வந்து இந்த புதினா, பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் வந்து போட்டு செஞ்சோம்னா எடுத்து தான் வைப்பாங்க. அதை அரைச்சிட்டு வந்து நான் செய்வேன். எப்போதும் அதுமாரி செஞ்சு போர் அடிக்கிறதுனால இன்றைக்கி நான் வதக்கிட்டு தான் ரொம்ப சிம்பிளான முறையில் தான் வந்து செஞ்சிட்ருந்தேன். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளி, புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மசாலா பவுடர்லாம் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் முட்டையை வந்து வறுத்துட்ருந்தேன். அது வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் வந்து பிரியாணி பண்ணுறேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஊற வைக்க கூட இல்லை, சும்மா செய்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொட்டி வச்சுருந்தது, அவ்வளோதான். வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரிசியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். எப்போதுமே நான் வந்து பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். அதாவது இந்த தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருவேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி வந்து ஊறவும் வைக்கல, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூட கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்து இதை நான் இப்போ மூடி வச்சு 4 விசில் வச்சு பார்க்க போகிறேன். எப்படி வருதுங்கிறத பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் அதுமாரி பண்ணினதில்லை. அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து உளுந்தும் மஞ்சள் இருந்தது, அதையும் வந்து வழிச்சிட்டு அரிசியை வந்து போட்டு விட்டுட போகிறேன். பிரியாணி ரெடி ஆகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா துணியை வந்து மடிச்சிட போகிறேன். கிரைண்டரில் வந்து அரிசி ஓடிட்டுருக்குது. சாப்பிட்டு வரத்துக்குள்ளே அரிசி வந்து நல்லா மஞ்சிரும். பிரியாணி எப்படி இருந்திருக்குன்னு வந்து பார்க்கலாம். உண்மையிலே எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன், எப்படி வருமானு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். உண்மையில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது. நல்லா உதிரியாக தான் இருந்தது, குழையாமலே வந்து இருந்தது. பொதுவாக நான் எந்த வேலை செய்கிறது இருந்தாலும் அந்த வேலையை வந்து எப்படி வந்து செய்யணும், எந்தெந்த டைமிங்குள்ளே வந்து முடிக்கணுங்கிறத வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு தான் நான் செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்தமாரி நான் பண்ணும்போது என்னோடய வேலைகள் நான் சுறுசுறுப்பாக செய்கிறது மட்டும் இல்லாமல் என்னோடய வேலைகள் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து முடிச்சிடுவேன். நான் எப்போதுமே இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயோ எனக்கு பிடிச்சதை வந்து போட்டு விட்டுட்டு அதை காதில் வாங்கிக்கிட்டே தாங்க என்னோடய வேலையை வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்படி செய்யும்போது எனக்கு வேலை செய்கிற அலுப்பே வந்து தெரியாது. ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சு முடிச்சிடுவேன். சமைச்சு முடித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு தேவையானது எல்லாமே சாதனா குட்டி எடுத்து வந்து வச்சுட்டேன். வந்து சாப்பிட்டுட்டு மற்றபடி வந்து மாவு வழிச்சிட்டு பாத்திரம்லாம் வந்து விளக்கிட்டு அதுக்கப்புறமா கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுக்க வேண்டியதான். இடையில இந்த கிரைண்டர் கொஞ்சம் வந்து டென்ஷன் பண்ணதுனால வேலை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எனக்கு முடிக்கிறதுக்கு. இல்லாட்டினா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு கிரைண்டரில் மாவு வந்து போட்டு விட்டுட்டு சமையல் வேலையும் பார்த்துட்டு பாத்திரத்தையும் விளக்கி முடிச்சிடுவேன். சாப்பிட்டதுக்கப்புறமா மீதி இருக்கிற பாத்திரத்தை விளக்கிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணுறது தான் என்னோடய வேலைகளாக வந்து எப்போதுமே இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். சாப்பிட்டதுக்கப்புறமா கிச்சன் உள்ள கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. சிங்க் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தவளையில் தண்ணி பிடிச்சி வைப்பேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா வீட்டில் இதுக்கு முடியல இந்த பித்தளை குடத்துலலாம் தண்ணி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதுமாரி பித்தளையில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு யூஸ் பண்ணுறேன். எனக்கு அதில் சின்ன ஒரு டவுட்டு, அந்த உள்ள ஈயம் பூசின இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி மொள்ளும் போது இங்கே சுற்றிற அந்த தண்ணி படுது இல்லைங்களா, அந்த இடம்லாம் ஒரு மாதிரி உப்பு பூத்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குது. அது அப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஒரு வேளை சோப்பு போட்டு விளக்குறதுனால அப்படி ஆகுது அப்படிங்கிறதுன்னு தெரியல. டெய்லியுமே வந்து அதை கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். வாரத்துக்கு ஒரு தடவை உப்பு புளி போட்டு வந்து விளக்குனா வந்து போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா பளிச்சுன்னு தான் வந்து இருக்குது. தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்குறோம். ஒன்று இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன், இன்னொன்று வந்து வெளியில் நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு வெளியிலே வச்சுருவேன். மதியம் வடித்த சாதம் வந்து கொஞ்சம் மீதி இருக்குது, தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் காலையில் சாப்பாட்டுக்கு, பழைய சாப்பாட்டுக்கு. கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு. துணி மடிச்சும் வச்சுட்டு சாதனா குட்டி வந்து படுக்கும்போது எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்.
அது எப்போதுமே அவளோட வேலை தான். எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நானும் வந்து குளிச்சுட்டு வந்து பசங்க கூட வந்து இந்த 3D பசில்ஸ் அந்த வீடு கட்டுறது தான் நானும் பசங்க கூட சேர்ந்து இது வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எடுத்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அந்த இதுலேயே வந்து இந்த நம்பர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க எப்படி செட் பண்ணணுங்கிறது. சாதனா வெற்றிக்குட்டி தான் 2 பேரும் வந்து சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. இன்றைக்கி தான் 1 தான் வந்து பண்ணியிருந்தோம், மீதி 3 இருக்குது, அது நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 1 பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. என் கொழுந்தனார் வந்து மலைக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க பசங்களுக்கு. சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது. இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு வந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு விலாகில் வந்து பார்க்கலாம்.